சொல்ல மாட்டேன். இன்றைக்கு இந்த ஸ்தலத்திற்காக கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைகள் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 நாம் வாசிப்போம். பூர்வ கால துவக்கி நான் உன் முகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்து நான் அடிமைப்படுவதில்லை நீயே சொன்னாயே, ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். காட்டு திராட்சை செடியே ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? கவனிங்க அம்மே, நல்ல இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு வார்த்தைகள். அல்லையா, அவர் உன்னுடைய நுகத்தடிகளை நான் என்ன பண்ணிருக்கிறேன், முறியடிச்சிருக்கிறேன். உன் கட்டுகளை நான் அறுத்திருக்கிறேன். உன்னை யாரும் அடிமைப்படுத்தாதபடி உன்னை நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறேன். ஆனாலும் அதற்குண்டான தன்மைகள் இல்லாதபடி உன்னுடைய சுய காரியங்கள் சுய இச்சைகளுக்குள் கடந்து போகக்கூடிய அந்த மனிதர்களுக்குள் ஏற்படக்கூடிய நுகத்தை என்ன பண்றாங்க, ஒரு மனிதன் மூலமாக ஒரு சரீரத்துடைய பாவங்கள் மூலமாக அந்த முழு தோற்றங்கள் என்ன பண்ணுது, கரை பற்றுகிறதாக காணப்படுகிறது. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், இந்த வீட்டில உயர்தர திராட்சை நற்கனி உயர்குல, அங்க நல்லா பாருங்க, நான் உன்னை முற்றிலும் கவனிக்கணும். அல்லையா, நான் உன்னை என்ன பண்றேன், நான் முழுமையா உன்னை என்ன பண்ண போறேன், நல்ல கனி தரக்கூடிய, அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமானது கிடையாது. இல்லையா, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, எந்த ஃப்ரூட் விலையேறப்பட்ட ஃப்ரூட்னு சொல்லுவோம் நம்ம, இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, எல்லா விதத்துக்கும் உகந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அது போல உன்னை என்னை ஆண்டவர் என்ன பண்றாருங்க, எல்லாவற்றுக்கும் உயர் தரக்கூடிய நற்கிரியாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கறந்துட்டுங்க. இல்லையா, சாதாரணமாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணல, அழைக்கல, தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம கட்டுகளில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்ம மீட்டெடுத்து இந்த நாட்கள் நம்மளை என்ன பண்றாருங்க, நல்ல கனி. இல்லையா, அப்போ ஒவ்வொருடைய கனி எப்படி இருக்கணுங்க, ஆரோக்கியமான கனி கொடுக்கணும். இல்லையா, அப்போ எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அனுபவம் என்னன்னா, உன்னை பிறர் சொல்லும் பொழுது, இன்னைக்கு நல்லா பண்ற நாளைய குறிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். எதை குறிச்சு, நாளைய குறிச்சு கவலைப்பட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கவலை என்ன பண்ணக்கூடாதான், தேவன் படக்கூடாது என்றார். இல்லையா, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் லூக்கா 12:29 வாசிங்கம்மா. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்க என்ன பண்ணக்கூடாதா, கேளாமலும் சந்தேகப்படாமலும். ஆமே, என்ன சொல்றாருங்க, இதெல்லாம் நம்ம கேட்டோமா, ஜெபம் பண்ணிட்டியா, நடக்கலன்னு சந்தேகப்பட்டோமா. அப்போ தேவ பிள்ளைகள் என்னுடைய கனி என்ன பண்ணுங்க, நிச்சயமா அது பலன் கொடுக்கும். அல்லையா, அவரே சொல்ல, தண்ணிக்காக என்கிட்ட பண்றாத, ஆகாரத்துக்காக என்கிட்ட கேட்காத, மற்ற எந்த பிரச்சனைன்னா அடிப்படை தேவைக்கிட்ட என்கிட்ட வந்து நிக்காது, இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு கொடுக்கிறேன். இல்லையா, சந்தேகப்படாதே, என்ன சொல்றாங்க, சந்தேகப்படாதே அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி. இல்லையா, அப்ப என் ஜெபம் என்ன பண்ணாங்க, சந்தேகப்படாமல் இருக்கணுமே. அதுதான் ஒரு நல்ல பெஸ்டான ஒரு உதாரணம் இருக்கு. கணவன் மனைவி சந்தேகப்பட்டா இந்த வாழ்க்கை என்ன ஆகும், அப்ப இயேசு கிறிஸ்துவ சந்தேகப்பட்ட நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், புரியுமா? சண்டை வருமா, வாக்குவாதம் வருமா, அடிக்கடி கை கலப்பெல்லாம் வருமா, அடிக்கடி கோச்சிட்டு வீட்டை விட்டு எல்லாம் போக மாட்டோமா? அப்ப இந்த சந்தேகப்படாம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண சொல்றாருங்க, ஜெபிக்க சொல்றாரு. அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில உனக்கு நான் விடுதலை கொடுத்துட்டேன், உனக்கு அற்புதத்தை செய்வேன், உன்னை ரட்சித்துட்டேன், உன் பாவங்கள் கழுவப்பட்டு என்று சொல்லும் போது நீ என்ன பண்ணணும், அதை நோக்கி நீ பயணிக்கணும். அதை நோக்கி தொடரணும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. உன் விசுவாசம் சந்தேகம் இல்லாத விசுவாசம் இருந்துச்சுன்னா, அங்க சொல்லப்படுது யாக்கோபு 5:15 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், ஒருவேளை அவன் பாவம் செய்திருந்தாலும் பாவங்கள். யாருடைய ஜெபம்?
சந்தேகம் இல்லாத ஒரு ஜெபம். என்ன ஜெபங்க? சந்தேகம் இல்லாமல். அதான் பாருங்க, எபிரேயர் 11:6 சொல்லுது, 6:7 இப்படியா சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்ன காரியங்க? விசுவாசமே இல்லைன்னா நீ அவர்கிட்ட ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. என் தேவன் இதை செய்வார், எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது இல்லையா? என் கர்த்தரிடத்துல ஜெபிச்சா நன்மை நடக்கும். அப்ப ஏன் அந்த நன்மை நடக்கும் மட்டும் தெரிகிறது? நல்லா உள்ள வரும்போது நம்ம துதிக்கிறோம், விசுவாசத்துல ஜெபிக்கிறோம், விசுவாசத்துல அந்நிய பாஷை பேசுகிறோம், விசுவாசத்துல எல்லாமே கேட்கிறோம். ஆனா பிரசங்கம் வரும்போது மட்டும் நம்மளால விசுவாசிக்க முடியல இல்லையா? தேவ வார்த்தை வரும்போது மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. இந்த வார்த்தையை சந்தேகப்படுறோம், இந்த வார்த்தையை சந்தேகப்படுறோம். இந்த வார்த்தை எனக்கு இல்ல, இந்த வார்த்தை எனக்கு இல்ல, இந்த வார்த்தை யாருக்கோ நம்ம சொல்லி சந்தேகப்படுறோம் பாத்தீங்களா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோங்க, இன்னும் அவர் மேல் விசுவாசம் இல்லாமல் நாம் காணப்படுகிறோம் இல்லையா? அவர் என்ன சொல்ற, சந்தேகப்படாது. என்ன என்கிட்ட வந்துட்டா என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அப்படியே உனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணு, என்னை துதிக்க ஆரம்பிச்சா அந்த சந்தேகத்தை கூட என்ன பண்ணுவேன், சமாதானமா. அதுக்குதான் யாக்கோபு 5:15 நமக்கு சொல்லுது இல்லையா? விசுவாசம் உள்ள ஜெபம். பாவம் அங்க கவனிக்கிறான், மெயின் பாயிண்ட். சுகம் கிடைக்கிறது வேற. ஒருவேளை அவன் பாவம் செய்ததா கூட அந்த பாவம் மன்னிக்கப்பட என் நம்பிக்கை உள்ள ஜெபம், என்னுடைய நம்பிக்கையான விசுவாசம் உள்ள ஜெபம் இல்லையா? அப்ப ஜெபம் பண்றவங்கிட்ட ஏன் இந்த குறைபாடு? அவர் என்ன, நீ நற்கனிடா, நல்ல கனிப்பா, நீ உயர்ந்தவன், நீ யாரு, உயர்ந்த இடத்துல உன்னை வச்சிருக்கிற, உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை அழகு பார்க்கிற. நம்ம யாரு கூட நம்மளை அழகு பார்த்தது கிடையாதுங்க. நம்மளை யாருமே என்ன பண்ணல, அழகு பார்த்து நம்மளை என்ன பண்ணல, இது பண்ணல. ஆனா அவர் நம்மளை அழகு பார்த்து தூக்கி கோபுரத்து உச்சியில வச்சிருக்கிறாரு. எங்க வச்சிருக்கிறாரு? கோபுரத்தின் உச்சிக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்படி உயர வைத்திருக்கிற தேவன், நீ உயர்ந்ததை பாரு, கீழே பார்க்காதன்றார். என்ன பார்க்க சொல்றாரு? உயர்ந்ததை பார்த்து கொண்டு போ, மேன்மைக்குரியதை பாரு. இவங்க சாக்காட, இவங்க அழுக்கு என்று சொல்லி நீ என்ன பண்ணாத, அழுக்க பத்தி பேசாத. அந்த அழுக்கை எப்படி சுத்திகரிப்பது, அந்த சாக்காடை எப்படி கழுவுறது, இதெல்லாம் யார் சிந்திக்கணும்? யார் சிந்திக்கணும்? எந்த கனி, எந்த கனி உயர்க்கலாம். அதுகிட்ட போனா எப்படி இருக்கும், பார்க்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தோணும் இல்லையா? வெட்டி வச்சுட்டு தட்டுல அப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்களா, தட்டு வெறுமையாயிடுமா? அப்போ உன்கிட்ட வந்தால அந்த ஜெபம் என்ன பண்ணும், எல்லா பக்கம் டேஸ்டா மாறிடும். எல்லா பக்கம் எப்படி மாறிடும்? அப்ப அந்த உயர் தரக்கூடிய தன்மையில கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப நான் என்ன பண்றேன், இன்னும் அடிமாட்டு கிறிஸ்துவனாக நான் போய்கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை என்ன பண்ணுது, உயர மாட்டேங்குது, மேன்மை பெற மாட்டேங்குது. சந்தேகம், ஜபத்துல சந்தேகம், பேசுறது சந்தேகம், நடத்துறது சந்தேகம், எல்லாமே என்னுடைய கேள்விக்கு எப்படி ஆயிடுதுங்க, சந்தேகம் உள்ளதாக மாறுது. ஆனா துதிக்கும் போது மட்டும் எனக்கு சந்தேகம் வர மாட்டேங்குது. எது? அவரை துதிக்கும் போது மட்டும் எனக்கு என்ன வரல, சந்தேகம் வரல. துதிச்சு முடிச்ச உட்கார்ந்து அடுத்த செகண்ட் என்ன வருது, சந்தேகம். அப்ப அந்த சந்தேகம் என்ன பண்ணுதுங்க, வார்த்தையா அவங்ககிட்ட வருது. சந்தேகம் என்ன பண்ணுது, வார்த்தையா வருது. அதான் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. இதோடைய கனிகளுடைய மகிமை நீங்க பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடி, பிதா யாருங்க, திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை என்ன பண்றாரு, அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ ஒரு உச்சாமர் கறந்துட்டுங்களே என்ன பண்றாரா? அப்போ நான் என்னுடைய கனி அவர் எப்படி வச்சிருக்கிறாரு, அற்பமா எனக்கு கனி கொடுக்காத என்ன பண்றாரு, வெற்றாரா? கோபத்தை வெற்றாரா? பெருமையை வெற்றாரா? கீழ்ப்படையாத வெற்றாரா? அவருக்கு நேசிக்கக்கூடிய தன்மை இல்லாத வெற்றாரா? இதெல்லாம் யாருக்கு பிடிக்காத காரியம். அப்ப இத கர்த்தர் என்ன பண்றாரு, எடுத்துட்டு இன்னும் நல்ல கனி கொடுக்கிற மாதிரி அந்த வார்த்தை பாருங்களேன். வாசிக்க மறுபடியும் உங்களுக்கு அழகா உங்களுக்கு சொல்றேன். எண்ணில் கனி கொடாத கனி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார்.
கொடி எதுவோ, கனி கொடுக்கிற, நல்லா கவனிங்க, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிகமாக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்றாரு. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்குள்ள நெருங்குகிறாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்கிறாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துகிறாயோ, நீ சுத்திகரிக்கப்படுகிறாய்.